நமஸ்காரம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை நிறைய பேருக்கு பிடிக்கும். நானும் பல முறை பண்ணியிருக்கேன். அது சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பாக நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆறினா சாஃப்டாக ஆகிடும். மற்றவா பண்ணுறதை கேட்டு செஞ்சு பார்த்துருக்கேன். பட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபைனலாக நான் ஒரு பொடி மாதிரி பண்ணி அதில் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா ஆறினாலும் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். அது என்ன மாதிரி பண்ணணும்னு இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சேப்பங்கிழங்கு 1/4 கிலோவை குக்கரில் கொஞ்சம் ஜலம் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானிலையில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இல்லாமல் சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கிறேன். சிவந்திருத்து அடுப்பை அணைச்சிடுறேன். வறுத்த உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. தண்ணி சேர்க்காம பொடி பண்ணியிருக்கேன். இந்த பவுடரை சேப்பங்கிழங்கோட சேர்க்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி கையால் கலந்து விடுறேன். எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாயிடுத்து. ஒரு வானலியில் எண்ணெயை சூடு பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. ஒரே ஒரு சேப்பங்கிழங்க போடுறேன். பொரிய ஆரம்பிக்கிறது. எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. கட் பண்ண சேப்பங்கிழங்கின் பாதி அளவு சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். அடுப்பு தீ மீடியமில் இருக்குது. கிளறி விட்டால் போதும். முறு செவந்து வர அளவுக்கு வறுக்கணும். மொறுப்பாக நல்லா செவந்து வந்துடுது. கிறிஸ்பாக இருக்குது. கிறிஸ்பாக வச்சுக்கிற இன்க்ரீடியன்ட் எதுனா அரிசி மாவு மட்டும் இல்லை, அரிசி மாவும் உளுத்தம்பருப்பு மாவும் சேரும் போது தான் அந்த கிறிஸ்ப்னஸ் ரொம்ப நேரம் இருக்கும். இதுதான் என்னுடைய சீக்ரெட்டு. இப்போ கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் செஞ்ச மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரை ஆனது போதும். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.